டெல்லியில் நடந்த இந்த கார் வெடிப்பு ஒரு தீவிரவாத செயல் அப்படின்னு மத்திய அமைச்சரவையில் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை இந்த தீர்மானத்தை இயற்றியிருக்கிறது. பிரதமர் தலைமையில் இந்த கூட்டம் நடந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினமே சொல்லப்பட்டது. இதனுடைய இந்த நடந்த விதம் இதெல்லாமே முந்தைய தீவிரவாத சதிச்செயலிருந்து மாறுபட்டதாக இருக்குது அப்படின்னா நிறைய விசாரணை தொடர்பான விவரங்கள் வந்தப்போ இந்த பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும் அப்படின்றப்போ இதை ஒரு தீவிரவாத செயல் அப்படின்னு கார் வெடிப்பு அப்படின்றது கார் குண்டுவெடிப்பு சம்பவம் அப்படின்னும் இந்த தீவிரவாத செயல் அப்படின்னும் மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அப்படின்னா மத்திய அரசு இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது ஒரு தீவிரவாத சதி செயல் அப்படின்றத ஏற்றுக்கொண்டிருப்பதாக இந்த தீர்மானம் கூறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், இது கார் குண்டுவெடிப்பு அப்படின்னு மத்திய அமைச்சரவை இது தீர்மானமாக ஏற்றிருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? இது தீவிரவாத ஆங்கிள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதனுடைய விசாரணை எப்படி இருக்கும்? டெல்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் இந்த செயல் சாதாரண செயல் அல்ல, பயங்கரவாத தாக்குதல் என மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இந்த விவகாரத்தை தீவிரவாத தாக்குதல் என்று மத்திய அமைச்சரவையை ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் இன்று மாலை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தான் இந்த தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு கூட்டத்தில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு இந்த கோடைத்தனமான பயங்கரவாத தாக்குதலை சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிப்பதாகவும் மத்திய அமைச்சரவை குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது பயங்கரவாத செயலை ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது, இந்தியா தனது பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக இருக்கிறது எனவும் மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அதே போல நாட்டு மக்களின் உயிர் மற்றும் நலனை பாதுகாப்பதில் இந்திய அரசு உறுதி பூண்டு இருப்பதாகவும் தெரிவித்துள்ள மத்திய அமைச்சரவை இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருப்பவர்களை எந்த விதமான காலதாமதமும் இன்றி அடையாளம் கண்டு உடனடியாக அவர்களை நீதியின் முன்பு நிறுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட விசாரணை அமைப்புகள் உடனடியாக காலதாமதமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பல்வேறு உலக நாடுகள் வழங்கிய ஆதரவுக்கும் மத்திய அமைச்சரவை நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இது தற்செயலா, விபத்தா, தீவிரவாத தாக்குதலா, வெடிகுண்டு விபத்தா என்று பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில் மத்திய அமைச்சரவை இதனை பயங்கரவாத தாக்குதல் என்றே குறிப்பிட்டிருக்கிறது.